தமிழக அரசியல் வந்து கிட்டத்தட்ட டிஎம்கே வர்சஸ் டிவிகே இருக்கிற மாதிரி தெரியல, விஜய் வர்சஸ் விஎஸ்பிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. தில் பாலாஜி விடக்கூடாது அப்படிங்கிறதுல இன்னமும் மல்லு கட்டிட்டு இருக்காரு விஜய். இன்று காலை அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு, தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு அந்த முன்ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. நாளைக்கு அந்த விசாரணை வருது. ரைட், இந்த எஃப்ஐஆர் என்ன? நேற்று போடப்பட்ட இந்த எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஈடியோடைய அஃபிடவிட்டில் இருந்த அந்த சாராம்சம் அப்படியே இருக்குது. வழக்கமாக மாநில அரசு போடப்பட்ட எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் இடி வரும். பட் பார்த்தீங்கன்னா இடி போட்டிருக்க ஒரு அஃபிடவிட்டாக எஃப்ஐஆர் ஆக்கியிருக்கு. 11 பக்க எஃப்ஐஆர்லையும் செந்தில் பாலாஜி மேலே ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது சம்மந்தமான மெட்டீரியல்ஸும்பாங்க, எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. உச்சநீதிமன்றமே அதை வந்து என்ன சொல்லுது, ஃபர்தர் நோட்டீஸ் வர வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஸ்டே பண்ணியிருக்கோம், விசாரணை கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அதே விஷயத்தை எடுத்து கையில் எடுத்து அந்த அஃபிடவிட்டை எஃப்ஐஆர் ஆக்கி இப்போ நீங்கள் விசாரணைங்கன்னு ஒரு பேரில் செந்தில் பாலாஜியை கைது செய்ய ட்ரை பண்ணுறீங்க. அது நியாயம் இல்லைன்னு. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். முக்கியம் சார், முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான அந்த தொடர் நெருக்கடிகள், அந்த வழக்குகள் அது வந்து நீண்டு கொண்டே இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு குதிரை பேர வழக்குன்னு ஒன்று போட்டாங்க, அதில் வந்து முன்ஜாமீன் பெற்று இப்போ நிபந்தனை ஜாமீனில் ஒரு தினமும் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட்டு வர்றாரு. இப்போ அதுக்குள்ளேயே வந்து இப்போ அடுத்த ஒரு வழக்கு இப்போ டிவிஎஸ்ல போட்டு இப்போ அதுக்கு கைது முயற்சி தீவிரமாக போய்கிட்டு இருக்காங்கிற ஒரு செய்தியும் வந்துக்கிட்டு இருக்கு. என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு? இல்லை, நம்ம நேற்று இது சம்மந்தமாக பேசணும். இப்போ இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் வந்து கிட்டத்தட்ட டிஎம்கே வர்சஸ் டிவிகே இருக்கிற மாதிரி தெரியல, விஜய் வர்சஸ் விஎஸ்பிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. தில் பாலாஜி விடக்கூடாது அப்படிங்கிறதுல இன்னமும் மல்லு கட்டிட்டு இருக்காரு விஜய். அப்படி அதிகாரிகளுக்கு என்ன மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாரு, ஏன் அப்படி ஒரு வன்மம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வரிசையாக பார்க்குறோன்னு வச்சுங்களேன். காரணம் என்னென்னா அந்த கரூர் சம்பவம்னு சொல்கிறாங்க. ரைட்டு, கரூர் சம்பவத்தப்பவே அவருடைய பேச்சு டான்ஸே வித்தியாசமாக இருந்தது. வேறு எங்கேயும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு விக்ரஸாக இல்லை, சாதாரணமாக இருந்தவர் கரூர்லேயே ஒரு டான்ஸ் ஆடி பாட்டு பாடினார். அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம இப்போ வரைக்கும் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வழக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே தாவேக்கா எம்எல்ஏக்கள் மீது பேரம் பேசிய வழக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைனல் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா முக்கிய குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாமீன் கிடச்சிருச்சு. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு ரமேஷ் என்பவர் போயிருக்கிறார். என்ன போயிருக்காரு, இந்த என் மீதான விசாரணையை தடை விதிக்கணும். காரணம் என்னென்னா எந்த வித ஆதாரமும் இல்லாமல் என்னுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில். ஸோ என் மீதான விசாரணையை வந்து உச்சநீதிமன்றம் தடை விதிக்கணும்னு போயிருக்காரு. பட் இன்னும் அதற்கான தீர்ப்பு வரல வச்சுங்களேன். இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா நேற்று 61 இடங்கள் டாஸ்மார்க் முறைகேடு தொடர்பான விஜிலன்ஸ் போலீஸார், லஞ்ச ஒழிப்பு போலீஸாருடைய தீவிர சோதனை, அதன் தொடர்ந்து செந்தில் பாலாஜி வீட்டையும் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேர விசாரணையின் முடிவாக பார்த்தீங்கன்னா நேற்று இரவு வந்து இந்த வழக்கு கிட்டத்தட்ட, அதாவது எஃப்ஐஆர் போடப்பட்ட வழக்கு. எப்பயுமே விஜிலன்ஸ் வந்து ஒரு சோதனை நடத்துதுன்னா ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் சோதனை நடத்துவாங்க. நேற்று நம்ம பேசும்போது என்ன எப்படி எஃப்ஐஆரில் இருக்குதுன்னு தெரியலன்னு நம்ம பேசணும். பட் இப்போ வந்து அந்த எஃப்ஐஆர் ஒரு 11 பக்க எஃப்ஐஆரில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முறைகேடுகள், பல்வேறு முறைகேடுகள் வந்து செந்தில் பாலாஜி, அப்புறம் அடுத்தது டாஸ்மார்க் எம்டியாக இருந்த விசாகன் ஐஏஎஸ், அப்படி வரிசையாக ஒரு 6 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்களில் முறைகேடு நடந்திருக்கு அப்படியும் இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த விஷயம்தான் இப்போ ஒரு பெரிய காட்டத்தீ போல். காரணம் என்னென்னா இதுக்கு உடனே கைது செய்யப்படலாம்ங்கிற அச்சத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி என்ன பண்ணார், இன்று காலை அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார், முன்ஜாமீன் மனு.
அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு, தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு அந்த முன்ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. நாளைக்கு அந்த விசாரணை வருது. ரைட்டு, இந்த எஃப்ஐஆர் என்ன மாதிரி எஃப்ஐஆர் அது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, வழக்கமாக விஜிலன்ஸோ மாநில அரசோ போடப்பட்ட எஃப்ஐஆரின் தொடர்ச்சியாக இடி அந்த எஃப்ஐஆருக்குள்ளே வந்து விசாரணை நடத்தும். அந்த விசாரணையின் போது சில அஃபிடவிட்டை வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இடி வந்து என்னதுக்காக விசாரணைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே 2024 அந்த விசாரணையை இடி எடுத்தது. டாஸ்மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 எஃப்ஐஆர் கிட்டத்தட்ட 2017 2025 வரைக்குமான ஏற்கனவே போடப்பட்ட எஃப்ஐஆர். என்ன எஃப்ஐஆர்? டாஸ்மார்க்கில் கூடுதல் பணம் கேட்டு சரக்கு விற்பனை செய்தது, இப்படி மாதிரி இந்த மாதிரி வழக்குகளில் ஒரு 41 வழக்குகளின் அடிப்படையில் தான் அது. அப்போ வந்து இடி என்ன சொன்னிச்சுன்னா, இந்த வழக்கில் ஒரு 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு இடி வந்து அஃபிடவிட்டில் குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ நேற்று போடப்பட்ட இந்த எஃப்ஐஆர் வந்து பார்த்திங்கன்னா இடியோடைய அஃபிடவிட்டில் இருந்த அந்த சாராம்சம் அப்படியே இருக்கு அப்படிங்கிறதான் இப்போ வந்து திமுக தரப்பில் ஒரு பெரிய புகாராக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, வழக்கமாக மாநில அரசு போடப்பட்ட எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் இடி வரும். பட் பார்த்தீங்கன்னா இடி போட்டிருக்க ஒரு அஃபிடவிட்டாக எஃப்ஐஆர் ஆக்கியிருக்கு டிபிஎஸ்சி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. இது இன்னும் சொல்ல போனா சரியா ஒரு 1.5 ஆண்டுகள் முன்னாடி நீங்க சொன்ன அந்த விவகாரம் 1000 கோடிங்கிற ஒரு விஷயத்த வந்து அண்ணாமலை சொல்லி அண்ணாமலை தான் அந்த இது சொல்லி அப்புறம் மறுநாள் தான் இது இடி அறிவிக்குது 1000 கோடி இதுல அளவு நடந்திருக்குன்னு சொல்லி. அண்ணாமலையோட அறிக்கையா அது இல்ல அது இடியோட அறிக்கையாங்கிற கேள்வி அப்பவே எழுப்பப்பட்டது. அப்ப அந்த அண்ணாமலையினுடைய அந்த அறிக்கையை தான் வந்து இப்ப இவங்க எடுத்துக்காங்களா அப்படிங்கிற கேள்வி. இப்ப அதுதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இடியுடைய அந்த அஃபிடவிட்டுடைய அந்த சாராம்சத்தை அப்படியே எடுத்து இன்னும் என்ன சொல்கிறாங்க, அந்த 1000 கோடிங்கிறத எடுத்துகிட்டு 100 கோடின்னு ஆக்கியிருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய லெவலில் வார்த்தைகள் கூட மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அப்படி இருந்துட்டு போகுது. ஆனால் அந்த விசாரணைக்கு ஏற்கனவே அதாவது இடியுடைய விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கு. ஆமாம், ஏன்னா ஒரு அத்துமீறல், நீங்க டாஸ்மார்க் அலுவலகத்துக்கு போனாங்க, ஊழியர்களை வந்து சித்திரவதை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி திமுக தரப்புல திமுக அரசு அப்ப போனது. திமுக அரசு தலைமை நீதியரசர் கவாய் அவர்கள் தான் அதுல ஆமா பண்ணிருக்கோம். நம்ம அதுல வந்து தடை விதிச்சாங்க, ஸ்டே கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ அதே கண்டென்ட்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரணை அப்படிங்கிறத இப்போ வந்து மிக திமுக தரப்புல சொல்லக்கூடிய மீண்டும் ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இது கண்டிப்பா உச்சநீதிமன்றத்துக்கு இதை வந்து திமுக தரப்புல நாளை காலையில சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தபோது இடி தன்னுடைய படையை வைத்து ஒரு விசாரணை என்ற பெயரில் அத்துமீறிய செயல்களில் ஈடுபட்டது. நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் சொன்ன வார்த்தைகள். அதே ஃபார்மேட்ல அந்த புகார் அடிப்படையிலேயே தமிழ்நாடு அரசு தன்னுடைய டிபிஎஸ்சி காவல்துறையினரை வச்சு ஒரு ரெய்டு பண்ணியிருக்கிறாங்க. சேம் அதே குற்றச்சாட்டுகள் அடிப்படையில். அதுல என்ன விஷயம்னா, இடி அப்போ போடப்பட்ட மீது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மீது ஒரு பர்டிகுலராக எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அப்போ இடி வழக்குலையும் சரி, இப்பயும் பார்த்தீங்கன்னா இப்போ 11 பக்க எஃப்ஐஆர்லையும் செந்தில் பாலாஜி மேலே ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது சம்மந்தமான மெட்டீரியல்ஸும்பாங்க, எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு செந்தில் பாலாஜி நீங்கள் முன்ஜாமீனுக்கு நீங்கள் போனார் அப்படின்னு ஒரு பரவலான ஒரு பரபரப்பு, ஒரு சர்ச்சை இருக்குது. நீங்கள் தான் எனக்கு நேற்று எஃப்ஐஆர் போட்டாங்க, இன்றைக்கி உடனே காலையில் ஏன் அவர் போகிறாரு அப்படின்னு பார்த்தா, தன் மீதான ஏற்கனவே வந்து தாவேக்கா அந்த கம்ப்ளைண்ட்லேயே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லைன்னு தான் முன்ஜாமீன் கிடைச்சது அந்த ஒரு விஷயம். இப்போ இந்த விஷயத்திலையும் கூட, டாஸ்மார்க் விஷயத்திலையும் கூட செந்தில் பாலாஜி மேலே பர்டிகுலராக இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. இவரும் அங்கே தொடர்பில் இருந்திருக்காங்க, அவர் வீட்டிலேருந்து பணம் சீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எதாவது எடுத்துருக்கிறாங்க. எதுவுமே இல்லை இதுலேயும், இந்த எஃப்ஐஆர்லேயும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை அவருடைய கேரக்டரை அசோசியேட் பண்ணணும், டேமேஜ் பண்ணணும் அவரை.
மற்றபடி எந்த வித முகாந்திரமும் இல்லை, எந்த எவிடன்ஸும் இல்லாமல் தொடர்ந்து செந்தில் பாலாஜி மட்டுமே கார்னர் பண்ணக்கூடிய தாவேக அரசுடைய நிலை ஏன் அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அரசியல் ரீதியாக நீங்கள் நிறைய சண்டை போடுங்க. நீங்கள் கரூரில் வந்து நீங்கள் செந்தில் பாலாஜி தோக்கடிங்க, இடைத்தேர்தல் வரும்போது நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க, அது வேறு விஷயம். இல்லை செந்தில் பாலாஜி தெற்கில் நின்னார், கோவை தெற்கில் நின்னார், அப்போ தோக்கடிச்சிருக்கணும். அரசியல் ரீதியான விஷயங்கள் அது கேம். அதில் அதை தாண்டி இப்போ அவரை தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அவரை கார்னர் பண்ணுற மாதிரி எப்படியாவது ஜெயிலில் அடைக்கணும், அடுத்தடுத்த வழக்குகள் போட்டு அவரை நெருக்கடியாக்கணும், அவர் மட்டும் இல்லை அவரை சுற்றி இருந்தவர்களையும் போட்டு டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது உடைய தாவேக அரசுடைய இந்த ஒரு செயல்பாடு பெரும்பாலும் வந்து அவங்க வந்து இதை வந்து கண்டிக்கிறாங்க. பலரும் சொல்லி தேவையில்லாத ஒரு விஷயம். அவ்வளோ பெரிய ஆளு எல்லாம் பேசுறது செந்தில் பாலாஜின்னு அவ்வளோ பெரிய ஆளா? விஜய் தனிப்பட்ட முறையில் அவர் மேலே கார்னர் பண்ணி செய்ய வேண்டிய அளவுக்கு என்ன இருக்குது? அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து விட்றாரு பெரிய லெவலில். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் 2 நாளாக தமிழக லெவலில் அரசியலில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிங்கிற பேர் தான். தெரிஞ்சோ தெரியாமல விஜய் செந்தில் பாலாஜியை தனக்கு ஈக்குவலான ஒரு நபராக ஒரு அரசியலில் அவர் உருவாக்குகிறார். அப்படி அரசியல் ரீதியா அப்போ இவர் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு சபார்டினேட் திரு செந்தில் பாலாஜி. இவர் வந்து தலைவரோ அந்த அளவுக்குலாம் கிடையாது. இவரு ஒரு பகுதியினுடைய அமைச்சர், ஒரு பகுதியை மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினோட முகமா இருக்கக்கூடியவர். இவர் வந்து திரு விஜய் அவர்கள் எதிர்கட்சியா இருந்த போதும் சரி, இப்போ ஆளுங்கட்சி ஆன பிறகும் சரி, அவரை வந்து தனிப்பட்ட ரீதியில ஒரு விமர்சனம் செஞ்சது, அவரை குறிவைத்து அடுத்த கட்ட தலைவர்கள் பேசினது, இபிஎஸ்ஸுமே அவருமே வந்து அங்க போயிட்டு பேர் சொல்ல மாட்டேன்னு அவரும் அங்கேயே போய் பேர் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் சொல்றேன். அரசியல் செயல்பாடு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதுதான் நான் சொல்லிட்டேன். நேற்று நம்ம அதை பற்றிலாம் பேசணும். இல்லை இப்போ இந்த அடக்குமுறைகள்லாம் அப்போ அவர் ஃபேஸ் பண்ணும்போது அவரோட ஸ்டேட்டஸ் கோ நிச்சயமா உயரும் இல்லையா? அதுவே நான் சொல்கிறேன். அரசியல் ரீதியாக நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலாம் அவரை பெரிய லெவலில் ஆக்கிட்டு கொண்டு போறீங்கிறேன் நான். இப்போ நீங்கள் பண்ண அவருடைய வளர்ச்சியை தவிர்க்க முடியாது. நீங்கள் இதே வேலையை எடப்பாடி பண்ணார், பிஜேபி பண்ணுச்சு. நீங்கள் வருங்காலம் கடந்த காலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணியிருப்பார், இதே வேலையை பண்ணியிருப்பார். பிஜேபி பண்ணுச்சு, இடி மூலியமாக அவரை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 18 மாதம் சிறையில் அடைச்சி. தொடர்ச்சியாக விஜயம் பண்ணுறாரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மேலே அடுத்தடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பத்தி வரும். ஒரு ஸ்டேஜில் அவர் தான் சொல்கிறேன், மிகப்பெரிய தலைவராக விஜயாவே உருவாக்குறாருங்கிற நான் நல்லா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி தான் விஷயங்கள் நடக்குது. நீங்கள் எவிடன்ஸோடு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் செந்தில் பாலாஜி வீட்டில் போய் ரைடு பண்ணீங்க, நீங்கள் இந்நேரம் டாக்குமெண்ட்டை வெளியே சொல்லியிருக்கணும். செந்தில் பாலாஜி வீட்டிலேருந்து இவ்வளோலாம் நாங்கள் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பணம் எடுத்திருக்கோம். ஏதாவது நேற்று செந்தில் பாலாஜியோடைய ரூமில் ரைட் பண்ணீங்க, ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கிடைச்சிது எங்களுக்கு? இல்லை செந்தில் பாலாஜி நம்பர்லேருந்து பர்டிகுலர் இருந்தது நம்பர், இதெல்லாமே நீங்கள் சொன்னீங்கன்னா தானேங்க நல்லாயிருக்கும். இந்த எவிடன்ஸை நீங்கள் வெளியே காட்டணுங்கிற நான். ஒரு அரசு கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட்டு ஒரு நபர் தனி நபராக இப்போ அவர் வந்து சாதாரண ஒரு எம்எல்ஏ, அவருக்கு எதிரான நீங்கள் பண்ணும்போது எவிடன்ஸை தாராளமாக காட்டலாங்கிற நான். ஓகே, இந்தந்த எவிடன்ஸு இவ்வளோ நடந்திருக்கு, அவர் இவ்வளோ பேசியிருக்காரு, அவருக்கு வேண்டிய ஒரு நபர் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபா எடுத்துருக்கோம், பணம் எடுத்துருக்கோம். நம்ம எந்த டாக்குமெண்ட்டு எந்த விஷயமும் இல்லாமல் யாரோ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குன்னு இடி சொன்னிச்சு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு 6 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 100 கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுங்கெல்லாம் கூட இது பெருசாக எடுபடாதுன்ற நான். மூத்த பத்திரிகையாளர் தரா ஷாம் சொன்னார். என்ன சொன்னார், ஒரு வழக்கு போடுறது பெருசு இல்லைங்க, அந்த வழக்கு ப்ராப்பராக நடத்தி அதில் தண்டனை வாங்கிடுவோம். இன்றைக்கி பரபரப்பாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு பெரிய இஷ்டத்துக்கு அதை பற்றி ஒரு பெரிய பில்டப் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லைன்னா அவர் ஒன்றும் இல்லாமல் போகுது. நீங்கள் அதை ஈடி வழக்கு அதே தானே. நீங்கள் அன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு 18 மாதம் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னும் இது வரைக்கும் அதுக்கப்புறம் அது அடுத்த ப்ராக்ரஸே இல்லை. இதே மாதிரி தான் எடப்பாடி தரப்புலையும் பேசும்போது அவ்வளோ பேசுவாங்க. ரிசல்ட் என்ன? இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி ஒரு ஆக்டிவாக இருக்கார். இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது, அவருக்கு மட்டுமே இடைத்தேர்தல் 3 இடைத்தேர்தல் வருது. செந்தில் பாலாஜி அவருடைய ஏரியாவில் வருதுன்னு வச்சுங்களேன்.
ஸோ அதை நசுக்கிறதுக்காக நீங்கள் டார்ச்சர் பண்ணீங்கன்னா அது ஒன்றும் சரியாக இருக்காது. அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு லாபத்தை தான் கொடுக்கும்னு நான் பார்க்குறேன். இப்போ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ ஆட்சி மாறி இருக்கு அப்படிங்கிறனால இப்போ இந்த இடி விவகாரமாக இருக்கட்டும், அவர் மீது இருக்கக்கூடிய அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேசஸ், இதெல்லாம் தமிழக அரசு இனி எப்படி ஹேண்டில் பண்ணும்? இப்போ அடுத்து இந்த 1000 கோடி ரூபாய் விவகாரத்தில் ரெய்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இடி வந்து அப்போது திமுக ஆட்சி இருந்தபோது முறையான வாதங்களை வச்சு அந்த தடை வாங்கினாங்க. இப்போ அடுத்தபடியாக உச்சநீதிமன்றம் நாளைக்கு போயிருக்காங்கல்ல, உச்சநீதிமன்றத்தில் போயிருக்காங்க. நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஏற்கனவே இதே வழக்கு தான் எங்களுக்கு ஏற்கனவே 2024-25 இடி நடத்தின வழக்கு, இதே வழக்கு தான், இதே தான் எங்களை மேலே இதே குற்றச்சாட்டு தான் இடியும் சொன்னிச்சு. இடி என்ன குற்றச்சாட்டு சொன்னிச்சோ, டெண்டரில் முறைகேடு, அவங்க சொன்னதை தானே சொன்னாங்க. டெண்டரில் முறைகேடு, பாரில் வந்து அலகேட் பண்ணது எல்லாத்துலேயும் முறைகேடு, இந்த டிரான்ஸ்போர்ட், இந்த வண்டியை எடுத்துகிட்டு சரக்கு லாரியெல்லாம் சரக்கு மூலியமாக எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட், அதில் முறைகேடுன்னு சொன்னாங்க. அடுத்தது பார்ட்டி ஃபண்டு அப்படின்னா இடியும் அதே சொன்னிச்சு. அவங்க 1000 கோடின்னு சொன்னாங்க, இவங்க 100 கோடின்னு சொல்கிறாங்க. இதே தான் அவங்க அந்த எஃப்ஐஆர்லேயும், அந்த 11 பக்கம் எஃப்ஐஆர்லேயும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்க நீங்கள் பாரு டெண்டர்லாம் சரியா இல்லை, முறைகேடு சரியே அப்படிங்கிற விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த முன்ஜாமீன் வருது. இந்த முன்ஜாமீனில் கண்டிப்பாக திமுக தரப்பு எல்லாத்தையும் கூட்டிட்டு காட்டும். இடி எந்த மாதிரி நடத்துனாங்க, விசாரணை நடத்துனுச்சு, அந்த விசாரணைக்கு நாங்கள் ஏற்கனவே ஸ்டே வாங்கியிருக்கோம். இதில் எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த எவிடன்ஸ் இல்லை. நீங்கள் 1000 கோடின்னு சொன்னதுக்கு எவிடன்ஸ் என்ன, எதுவுமே இல்லைங்கிறத நாங்கள் அதில் உச்சநீதிமன்றமே அதை வந்து என்ன சொல்லுது, ஃபர்தர் நோட்டீஸ் வர வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஸ்டே பண்ணியிருக்கோம், விசாரணை கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அதே விஷயத்தை எடுத்து கையில் எடுத்து அந்த அஃபிடவிட்டை எஃப்ஐஆர் ஆக்கி இப்போ நீங்கள் விசாரணைங்கன்னு ஒரு பேரில் செந்தில் பாலாஜியை கைது செய்ய ட்ரை பண்ணுறீங்க. அது நியாயம் இல்லைன்னு கொண்டு நாளைக்கு எவிடன்ஸோடு சொல்ல போகிறாங்க. ஒருவேளை செந்தில் பாலாஜி மேலே எந்த எவிடன்ஸ்லாம் இருக்குன்னா நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கொடுக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையா கேம். நான் அப்படி தான் சொல்கிறேன். நான் நீங்கள் இந்த விஷயத்தில் நேற்று விசாரிச்சிங்க, 41 இடங்களில் ரைடு பண்ணீங்க, அதில் செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது தொடர்புக்குன்னு சொல்லுங்கள். திருப்பி ஒரு 6-7 பேர் அவங்க எல்லாம் பழைய ஒரே வழக்கு தான். இப்போ என்ன சார், கைது செய்து தான் அவரை வந்து விசாரணைக்கு உள்ளாக்கணுமா? இப்போ ஏவாவில் அவர்களுக்கு வந்து இதே டிவிஎஸ்சி சம்மன் தான் அனுப்புனாங்க. அவரும் மருத்துவ காரணத்திற்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன்னாரு, அது திருப்பி உள்நோக்கத்துக்காக சம்மன் அனுப்புனாங்க. அவர் சொல்லிட்டு போனதும் கூட. இப்போ ஏன் சம்மன் அனுப்பக்கூடாது டிவிஎஸ்சி? ஏன் வந்து அவங்க வந்து அதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்கா வழக்கு எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட வழக்கில் தலைவராக இருக்கும்போது அவர் கோர்ட்டில் ஒரு ரிட் போட்டார். என்ன போட்டார், வேறு சில வழக்குகளையும் வந்து கைது செய்ய ட்ரை பண்ணுறாங்க, அதை செய்யக்கூடாதுன்னு தள்ளுபடி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜியை கைது செய்து ஜெயிலில் அடைக்கணும். அதுதான் தாவேக்கா கவர்மெண்ட்டோடைய ஒரு தலையாய கடமையாக தெரிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ஏற்கனவே சொன்னதுதான். கரூருக்கு முதல்வர் விஜய் போகும்போது செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும்ங்கிறதா எழுதப்படாத ஒரு விதியா இருந்துச்சு. முதல்வர் வந்து நான் வரும்போது அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனா திமுக காரங்க என்ன சொல்றாங்க, சட்டசபை கூட்டத்தொடரில் நடக்கும்போது செந்தில் பாலாஜி வெளியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கூட இருக்கு. அப்ப விஜய் வந்து பேசணும், தொட்டவங்களும் விட மாட்டான், தொட்டா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அடுக்குமொழி பேசினாரு. அதுக்கு ஏதுவா நாங்க பண்ணிட்டோம், பாத்தீங்களா ஒருத்தர் கரூர்கார் ஓடுனாரு, உள்ள வச்சிட்டோம். நீங்க அதான் சொன்னேன், நீங்க சீனியர்னு செந்தில் பாலாஜி சொன்னாரு. சீனியர்கள் மேல எல்லாம் அந்த வழக்கு, சீனியர்கள் மேல போடப்பட்ட வழக்குகள்லாம் அப்படியே தூசி எல்லாமே தூங்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி மட்டும் தானே தொடர்ந்து கரெக்டா முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அது கையெழுத்து போட்டாரு. செந்தில் பாலாஜி அவங்க பிரதருக்கும் முன்ஜாமீன். அந்த வழக்கில் உள்ள 2 பேருக்கு ஜாமீன் கிடைச்ச அன்னைக்கு ஈவினிங் ரைடு. அதை விடக்கூடாதுங்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போஸ் ஆயிருங்கிறது என்னுடைய. இல்லை இப்போ இந்த வேகம், இப்போ திரு செந்தில் பாலாஜிக்கு காட்டக்கூடிய வேகம், ஏவாவேலுக்கு காட்டக்கூடிய வேகம், திமுக முன்னாள் அமைச்சர்கள் காட்டக்கூடிய வேகம் ஏன் வந்து இபிஎஸ் மேல இருக்கு? இல்ல இபிஎஸ் மேலேயும் பல டெண்டர்கள், ஊழல் முறைகேடுகள், புகார்கள் இருக்கு. ஜெயபாஸ்கர் எடுத்துங்க, அவங்க கூட தாவேக்காக போயிட்டாங்க, அவங்கள கூட விட்டுங்க. நான் எதிர்கட்சியிலே சொல்றேன், அண்ணா திமுகவில் இதே இபிஎஸ் இருக்காரு, அதே ராஜேந்திர பாலாஜி இருக்காரு, வேலுமணி இருக்கிறாரு, தங்கமணி இருக்கிறாரு. அவங்க மேல அவ்வளவு எக்கச்சக்கமான புகார்கள். டிஎம்கே சொல்லிட்டாரு கேம்,
டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. ஆனா நீங்க வந்து தொட்டவங்கள விட மாட்டேன், அதுல வந்து நீங்க டிஎம்கே பிராக்கெட்ல சொல்லல. ஆமா, நீங்க சொல்லல. அதே போல நீங்க கரூர்ல பேசும்போது தீர்ந்து போன சக்தியும் தீய சக்தியும் ஒண்ணுதான், வெவ்வேறுலாம் நினைக்காதீங்க மக்களே அப்படின்னு மற்ற சிலர்னு சொல்லிட்டாரு. அவங்க எல்லாம் மற்ற சிலர்னு பேர் சொல்லாம அவங்க ஒதுக்கிட்டாரு. இப்போ இவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிஎம். இப்போ கவுண்டர் பார்ட் நம்மளுக்கு யாரு, இம்மிடியட்டா யார் நம்மளுக்கு எதிர்த்து நிக்கிறா, ஸோ அவங்கள நசுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னமா நான் பார்க்க. நீங்க சொன்ன மாதிரி சட்டமன்றம் வரப்போகுது 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர். அதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைக்கணும், அது சம்பந்தமா பேசணும். பாத்தீங்களா, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதற்கு நாடு பூரா கவனம் பெறும் அப்படிங்கிறது இப்படிப்பட்டவரா அப்படி அது ஒரு விஷயம். பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கோர்ட் அந்த விஷயத்தில் பாவம் விஜய் ஸ்பீடுக்கு கோர்ட் அவருக்கு ஒத்துழைக்கலையாக தான் எனக்கு தோணுது. காரணம்னா அதில் முன்ஜாமீன் கிடச்சிருச்சு. இதுலேயும் நாளைக்கு உச்சநீதிமன்றம் என்ன செய்யும், என்ன முடிவெடுக்கும்னு தெரியாது. அதெல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு ஃபெயிலியராக தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஒருவேளை இன்னொரு வழக்கு கூட ரெடி பண்ணியிருக்கலாம். இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா, ஆமாம் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்த வழக்கு 5ஆம் தேதி தான் கொடுத்து ஈபி வரல கேம். ஏற்கனவே இப்போ எம்எல்ஏக்கள் மீது குதிரை பேரம் ஒன்று முடிஞ்சிருச்சு, டாஸ்மார்க்ல ஒன்று வந்துருச்சு. இப்போ இபியில் ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அதுலேயும் ஏதாவது நெருக்கடி கொடுக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உள்ள கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி வைக்கும். நன்றி.